தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/7/2023 வியாழக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் காலை 7:13 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்று சங்கடகர சதுர்த்தி. ஆனைமிக பெருமானை வழிபடுவது நல்லது. தும்பிக்கை யானை இன்று நம்பிக்கையோடு வழிபட்டால் நன்மைகள் நடைபெறும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு சங்கம் வளர்ச்சியடைய என்ன செய்ய வேண்டும்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். இதை ஒரு இதழில் படித்தேன். பொதுவாகவே இப்போ குடும்ப நல சங்கம்னு இருக்குது, முதியோர் சங்கம்னு இருக்குது, இளைஞர்கள் சங்கம்னு இருக்குது. எல்லா ஊர்லேயும் யூனியன்னு சொல்லி ஆரம்பித்து சங்கங்கள் தொடங்குறாங்க. தொழிற்சங்கம்னு இருக்குது. இப்படியெல்லாம் சங்கங்கள் இருக்கு இல்லையா? அந்த சங்கங்கள் வளரணும்னா அதில் சேர்றவங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அற்புதமான வரிகள். ஆனா, அவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏயன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, அக்கண்ணா. அந்த அடிப்படையில் முதல் எழுத்து வர்ற மாதிரியா கருத்துக்களை ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. படித்த உடனேயே நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும்னு சொல்லி குறித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கிறதுக்கு அதனுடைய விதிகளை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சங்கம் தொடங்குறாங்க அப்படின்னா முதல்ல அதில் சேர்றவர் அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கும். நம்ம சங்கம் அப்படின்னா இந்த சங்கத்துக்கு என்னென்னவெல்லாம் விதி அப்படின்னு அந்த விதிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆவன்னா, ஆக்கம் தரும் ஆலோசனைகளை கூறணும். அந்த சங்கம் வளர்றதுக்கு என்னென்னவெல்லாம் ஆலோசனை. இப்போ இளைஞர் சங்கம் அப்படின்னா இளைஞர்களை நம்ம வழிப்படுத்த வேண்டும், நல்ல நெறிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லணும், அவர்களை எதிர்கால நலங்கிறதை நம்ம நாட்டுப்பற்று மிக்கவர்களாக மாற்றணுங்கிற மாதிரியெல்லாம் அப்படி ஒரு ஆலோசனைகள் சொல்கிறோம். அது மாதிரி எந்த சங்கம்னு நீங்கள் தொடங்குறீங்களோ அந்த சங்கத்துக்கு ஆக்கம் தரும் ஆலோசனை கூறணும். இழிவாக பிறரிடம் பேசாதீர்கள். இந்த சங்கத்தை பற்றி மற்றவங்ககிட்ட போய் இழிவாக பேசப்படாது. நாங்கள் தான் ஒரு சங்கத்தில் இருக்கோம், அந்த சங்கம் ஒன்றும் பலன்படாமல் இருக்கப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாதான். இந்த சங்கத்தை உற்சாகப்படுத்தணும். இழிவாக பிறரிடம் பேசாதீர்கள். ஈதல் சிறப்பென்று அழியுங்கள். சங்கத்துக்கு பணம் சில பேர் கேட்பாங்க, டொனேஷன் கேட்பாங்க. சில சங்கங்கள் எல்லாருமே சேர்ந்து பணம் போட்டு ஆரம்பிப்பாங்க. ஈதல் சிறப்பென்று அழியுங்கள் அப்படின்னா பிறருக்கு கொடுப்பது தான் சிறப்பு, வாங்கிக் கொள்வதை காட்டிலும் கொடுப்பது சிறப்புங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து உரிமை கோரும் முன் கடமையை செய்யுங்கள். நீங்கள் எங்களுக்கு ஒரு பதவி வேணும், நான் அதில் பொருளாளராக இருக்கேன், செயலாளராக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் உரிமையோட சொல்கிறீங்க. ஆனால் அப்படி உரிமை கோரும் முன்னால் கடமையை செய்யணும். முதல்ல நீங்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காம கடமையை செய்யணும். செஞ்சால் இயற்கையிலேயே அந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறவர் உங்களை செயலற்றையை மாற்றுவார், செயலாளராக போடுவார். அது மாதிரி உரிமை கோரும் முன் கடமையை செய்யுங்கள். அடுத்தது ஊவன்னா, ஊக்கம் இல்லையே ஒதுங்கி விடுங்கள். உங்களுக்கு தைரியம் இல்லையா அந்த சங்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, அதனால் நீங்கள் உடனே ஒதுங்கிடணும். ஊக்கம் இல்லையே ஒதுங்கி விடுங்கள். இது மாதிரி ஏனா, ஏயன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, அக்கண்ணா, இதற்கெல்லாம் ஒவ்வொரு முதல் எழுத்து வரும் விதம் அந்த சங்கம் வளர என்ன வகையான வழிவகைகள் செய்வதுங்கிறத பற்றி மீதமுள்ள கருத்துக்களை உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, வாழ்க்கையிலே பிறருக்காக நாம் வாழ வேண்டும். ஈதல் இசைபட வாழ்தல், ஊதியமில்லை உயர்க்குங்கிற. அதனால பிறருக்கு கொடுத்து உதவும் வாழ்க்கை தான் வாழ்க்கையிலேயே மிக சிறப்பான வாழ்க்கை என்று வள்ளுவம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் நீங்களும் ஒரு சங்கத்திலே உறுப்பினராக இருந்தால் அதன் உள்ள விதிமுறைகளை கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றவிடம் நடந்து கொண்டு அந்த சங்கத்தை பற்றி பிறரிடம் உயர்வாக பேசி உங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் தக்க வைத்துக் கொள்வது நல்லது என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ள வேண்டிய நாள். பின்னணியாக இருப்பவர்கள் நீங்கள் முன்னுக்கு வர வழிவகுத்து கொடுப்பார்கள். இன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு தனாதிபதி இணைந்திருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்கிறது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கட்டிடம் வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பெற்றோர்களால் பெருமை சேர்கின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். மனப்பாரம் படிப்படியாக குறையும். 2லே சூரியன் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொஞ்சம் கோபமாக பேசிவிட்டு பிறகு ஏன் பேசணும் என்றெல்லாம் வருத்தப்படுவீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் ஆதரவு குறைவாகத்தான் கிடைக்கும். நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் தான் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். மாலை 6:24 வரை சந்திராஷ்டமம்.
எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும். அதிக விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். விமர்சனங்களால் கூட விரிசல்கள் ஏற்படலாம். அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் குறையும். கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 6:24 மேல் சந்திராஷ்டமம். உள்ளபடியே 8லே சனி இருக்கிறார். அஷ்டமத்து சனி. இன்று மாலை சந்திராஷ்டமமும் தொடங்குகிறது. எனவே காலை நேரத்திலிருந்தே நீங்கள் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்களுக்கு உதவி செய்தால் கூட அது திருப்தியாக இருக்காது. விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்று இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். இன்று வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு பரிசீலனையில் இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கலாம். இன்று மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. உங்கள் கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டும் செயல்படுவர். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்தில் கிடைத்த லாபங்கள் உடனடியாக செலவாகப் போகின்றது. நண்பர்களை நம்பி எதுவும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுகின்ற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரலாம். குருவின் பார்வை இருக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மை அல்லவா? எனவே ஏதாவது ஒரு நல்லது நடக்க வேண்டும். அதிலும் இன்று குருவாரம், வியாழக்கிழமை. இன்று சங்கடகர சதுர்த்தி. ஆணைமிக பெருமானை அதிகாலையிலேயே கும்பிட்டால் வந்த சங்கடங்கள் எல்லாம் அகன்றோடும். சந்தோஷங்களை சந்திக்க நேரிடும். எனவே ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு மனதில் உறுத்தி கொண்டிருந்தால் அதிலிருந்து விலகுவதற்கு வழிகாட்டுவது வழிபாடு. அந்த அடிப்படையில் இன்று ஆணைமிகு பெருமானை வணங்கி காரியங்களை தொடங்குங்கள். அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கும் இன்று விநாயக பெருமான் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். புகழ் கூடுகின்ற நாள். பொருளாதார நிலை உயரும். சமூகத்தில் பெரிய மனிதர்களை சந்திப்பால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று நீங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டே போவீர்கள். வருமானம் பெருக நண்பர்களும் வழிகாட்டுவார்கள். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று யோசிக்கின்ற நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, சூரிய பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கைகூடிவிடும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இன்று நடைபெறப் போகின்றது. செவ்வாய் பலமும் நன்றாக இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். பாகப்பிரிவினைகள் பற்றி பேசுவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரன் மாலை 6 மணி வரை உங்கள் ராசிக்குள் 7க்கு அதிபதி இருக்கின்ற பொழுது இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி யோசனை ஏற்படும். அதே நேரத்தில் அயல்நாட்டிலிருந்து ஆதரவு தரும் தகவல்கள் வரலாம். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 6:24 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சந்திரனோடு சனி, சனி சந்திர யோகம். மதியத்திற்கு மேலேயே மனக்குழப்பங்கள் ஏற்படும். எதையும் நீங்கள் நினைத்த நேரத்தில் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் ஆதரவு குறையலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல பதவி உயர்வு உங்களுடன் பணிபுரிபவர்களுக்கு கூட கிடைக்கலாம். எனவே கவலைகள் அதிகரிக்கும் இந்த நாளில் கணபதி வழிபாடு கை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, அவசர முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்று ஆதாயமில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். எதையும் நீங்கள் செய்ய நினைத்தால் உடனடியாக செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஆனால் இன்று செய்ய இயலாது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து உங்கள் மனதை வாட வைக்கலாம். கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.